நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட நம்மள போனா ஒரு 100-200 கேட்பான். இந்த மாதிரி போக கூடாது. இந்த தெருவால பூந்து பாட்டு கட்டிக்கிறாங்க. வெள்ளி பிள்ளைக்கு என்ன வாட்டம், நம்ம பிடிக்கு தின்பது நாட்டம், கையில் உண்டாக்கும் போது கொண்டாட்டம். சந்தோஷமா வந்து கேப்பா எங்க அப்பா ஆவாது அப்படின்னு. எங்க அப்பா ஆடுவானா? ஆமா. ஆனா எல்லாம் போயிட்டு போடு யாரு பாக்க. இது நிறைய இருக்குது. வேதநாயகம் பிள்ளை மாயவர் வேதநாயகம் பிள்ளை இருந்தார். அதனால மனுஷனா பிறந்துட்டான் விட்டு கொடுத்து வாழணும். ஆமா. ஒரு ஆம்படியா ஒரு வேலைக்கு போய் வருவான், இல்ல ஒரு குடிச்சிட்ட கூட வருவான். எப்பா வாங்க தண்ணி குடிங்க, டெய்லி போய் குடிச்சிட்டு வாங்க, உட்காருங்க, அப்படி இருந்தாலும் பேசிக்கலாம். அதான் போக தெரிஞ்சு போது அப்படி எதனா பேச அவன் வரும்போது இப்படி பண்ணிட்டாடா அப்படி அடக்க பண்ணாக்கா அந்த குடும்பம் முன்னுக்கு வராது. அது மாதிரி விட்டு கொடுத்து போகணும். அது எதுக்கு சொல்றேன்னா இந்த உயிர் அப்ப இந்த உயிர் அத போல மனுஷன் விட்டு கொடுத்து வாங்கணும். இன்னும் மகாராஷ்டிர மகாரம் பிறந்து இன்னும் ஐயம்பாலை கிராமத்தை சேர்ந்த தேவ இந்திரன் தேவகாமா. அதாவது தேவருக்கெல்லாம் அறிவு தேவகாமா. அன்னவரு எனக்காக எண்ணத்து வைக்கின்றார். அதே போலவே இன்னும் ஐயம்பாலை கிராமம் சேர்ந்த சின்னவரவர் எனக்காக 100 வைக்கின்றார். அதே போலவே இன்னும் ஐயம்பாளையம் தேவராஜவர் அங்கிருந்து இந்த ஆட்டம் பார்த்துட்டு இந்த பழம் எடுத்துட்டு போறதுக்காக வந்துக்கிறாங்க. அதுக்காக வந்துக்கிறாங்க. வலிமை அவங்களுக்கு தெரியும். அதனால நாங்க வரணும் சொல்லிட்டு வந்துருக்காங்க. அவள் எனக்கு கொடுத்த காணிக்க அவர் வீட்டுல மழை போல வாழ வேண்டும், வளர வேண்டும், உங்கள் போல் சுற்றாமல் விஷயங்கள் வாழ வேண்டும் என்று இறைவனை செய்கிறேன். சிவராஜ் தம்பியாக சின்ன அழைப்பு 10 அவர் அப்படியாதான் காத்துவானு தம்பியாக விளைக்க வரக்கூடிய சித்தாந்த அழைக்க சித்தாந்த
நம்ம வீட்டு விட்டு வெளியே வரும்போதுமே ஆமா நம்மளுக்கு இன்னைக்கு கிரகம் பிடிச்சிருக்கோம். HD 13 இருக்குது. புது பேர் எனக்கு வச்சுக்கிட்டு சரி இந்த பாண்டிய என்ன பார்த்து பண்ணா நிலம் இல்லை இந்த பாடு சொன்னாரு என்ன பாட்டு பாட சொன்னாரு யாரு யாரு போய் குஞ்சு கிஞ்சி கட்டிட போறாங்க இது கொடை மாறி போச்சு. இது கடிக்க வச்சு நான் வச்சுக்கிட்டு ஒண்ணே வந்தான். இது கட்டி விட்டா நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போற சொட்டா தம்பி யாருக்கு யார் தம்பி ஐடி போட்டு காலம் ஏ கடபாரா சொல்ற மாம்பி எதுக்கு கூட்டு வச்சிருக்காங்க கும்பாபிஷேகம் செய்து இன்னைக்கு ஒரு மண்டல பூஜை 48வது நாள் முனீஸ்வரனுக்கு திருவிழா செய்து ஒரு மண்டலம் 48 நாள் ஆகிவிட்டது. ஆமா முனி ஈஸ்வரன் பால்குளம் எடுத்து ஈஸ்வரனுடைய பட்டம் பெற்றவர் அவரும் ஒரு ஆளு. ஆமா முனி ஈஸ்வரர் மகாராஜா. ஓ இந்த இடத்த வந்து ஆரம்பம்னா அது காரணம் யாரு? யார்? ராஜா ராமனுடைய மகளிர் குழுதான்.
அவங்க ஒரு பங்கு இருந்தாலும் பெண்கள் தான் மெயின் இதுக்கு. நீயும் ராஜேஷ் அண்ணனும் இல்லைன்னா இங்க வர முடியுமா? வர முடியாது. ஆனா அவனை அடிக்கிறது கோச்சுக்காத. நான் கோச்சிக்க மாட்டேன். என் கோச்சிங் வேறு நான் கோச்சிக்க பிடிக்க யானு கேட்டா உங்களெல்லாம் ஆரத்து மிக மிக பெருது யானு கேட்டா நீ எப்பேற்பட்ட ஆள் பேரும் இந்த மேல் கரிமங்கலம் இருக்குது இந்த ஊர் இருக்குதுன்னு தெரிய வந்தது காரணம் நீ ஒரு ஆளு சாராயமா வித்து தெரிய வச்சு பாரு. ஆமா ஓ ஜவுளி ராமசாமி 10 ரூபா கொடுத்துக்கிறாரு. யாருக்கு கேளு எதுக்குப்பா? இந்த 10 ரூபா 20 அடி இருக்குமா வர பேர் என்னது? ஜவுளி ராமசாமி. என்கிட்ட போல தெரியாதா? உன்னை கூப்பிட்டு ஒரு ஆளா பேரு என்ன போல ஆளுங்க சிங்களா பாரு எனக்கு வந்து போய் மீன்பாடு பணம். ஆமா கொட்டு கொட்டு போட்டாலும் எட்டுமா பேரு என்னதா? ஜவுளி ராமசாமி. ஜவுளி ராமசாமி. மகாராஜா தாம்பளம் வாங்கிட்டு ஜட்டி போடாத வந்துக்கிறாயா? மகாராஜா நானு வரா சொன்ன இப்பதான் நெஞ்சிலிருந்து கண்ணுக்கீழ வந்துச்சு. பேர் என்னது? ஜவுளி ஊரா? பாண்டிச்சேரியில வாங்கினா பாரு. சரி அப்பா இத குண்டு அடிக்க சொல்லி இத குண்டுன்னு சொல்ல கடப்பாரி அடிக்க சொல்லி இதோ எமக்காக ஜவுளி இந்த ராமசாமி ஐயா சரி இங்க கூட்டு வச்சிருக்காங்க பார். முனீஸ்வரனுக்காக வந்த வழிபாடு செய்து குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் செய்து இதோ ஒரு மண்டலம் முடிந்துவிட்டு இதோ 48வது நாள் இதோ 48வது நாள் முன்னிட்டு ஒரு கூட்டு வைக்கணும். ஆமாங்க தெரு கூட்டு வைக்கணும். ஆமா வேலி கூட்ட வைத்து ஆனால் மாதர் குல மாணிக்கம் தாய் குலத்தை சார்ந்த சிகாமணிகள் எப்படியே தாய் குலங்கள் தாய் குலத்தை சேர்ந்த சிகாமணி மாதர் குல மாணிக்கம் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதான் முனீஸ்வரனுடைய ஐயா புகழை பெருமை எடுத்து காட்ட வேண்டும். அப்படி என்று இதோ மேல் கரிமங்கலத்தை சேர்ந்த ஆர்வீர் அண்ணன் ராஜேஷ் அண்ணன் ராஜேஷ் அண்ணன் இத குண்டையா இவர் இடத்திலே தாமலம் வழங்கினார். ஆனா நம்ம கம்பெனி உரிமையாளர் ராஜேஷ் அண்ணன் பார்த்த சாரதி நாடக சபா அந்த இடத்துல தாமலம் கொடுக்கிறார். தாமலம் கொடுக்க நேரத்திலே இதோ இவங்கெல்லாம் விட்டுட்டு வந்து ஆடணும். நம்ம ஜமாக்காரெல்லாம் விட்டுட்டு ஆடக்கூடாது கண்டிப்பா அப்படின்னு எங்க ஜமாவை கொண்டு வந்து ஒரு கூட்டு வச்சிருக்காங்க. மோகன் மோகன் அம்பேத்கர் நகர் மேல் புழுதூர் அம்பேத்கர் நகர். ஆமா அண்ணா பேர் மோகன் என்று சொல்லக்கூடிய ஆர்வீர் அண்ணன் எமக்காக 20 லட்சம் சம்பாதிக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே அவருடைய குழந்தையும் குடியிருந்து கண்டிப்பா நோயற்ற வாழும் குறைவில்லாத செல்வத்தோடு வாழ வேண்டும். ஆமாப்பா அப்படி இருந்தால் ராஜேஷ் அண்ணாடத்தில் தானும் கொடுத்தினார். அப்படி கொடுத்த உடனே இது அவருடைய குழுவை கொண்டு வந்து இதோ முனிஷனுடைய பெருமையை எடுத்து காட்டுகிறார். அப்படி இருந்தாலும் நீங்க அமர்ந்திருக்காங்கப்பா என் அருமை தாய் தந்தை மாதா பிதா குரு தெய்வம் இவருடைய பாதத்திற்கும் பார்த்த சாரதி நாடக சபா கோடையடி மிருகம் சக்கரவர்த்தி காட்டுமலையில் மலையாள மலையாளத்துக்கே வீரன். ஆனா என் பேரு என்னன்னு கேட்டியா? மலையாள சின்ன
மலையாள சுண்ணியா மலையாள சுண்ணியா சின்னாங்க மலையாள சின்ன மலையாள சின்ன ஆமாப்பா மலையாள சின்னானிக்கு மலையாள சின்னானிக்கு யானிக்கு என்ன வேணும் அப்படியே தேசமோ மலையாள தேசம் மலையாள தேசம் மலையாள சின்ன மலையாள சின்ன ஆமாப்பா ஆனா மலையாள சின்ன சொன்னேன் ஆனா இந்த மலையாள தேசத்துல எனக்கு என்ன வேலைன்னு கேட்டியா என்னங்க வேலை உனக்கு சொல்லுங்க மலையாள தேசத்துல அமர்ந்து எனக்கு என்ன வேலைன்னா நம்மளுக்கு இவருக்கு என்ன வேலை நமக்கு தெரியும் நம்ம செய்யற வேலை நமக்கு தெரியாது மலையாள தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மலையாள வேற எனக்கு என்ன வேலைன்னா என்ன வேலை வருது மயிர புடுங்குற வேலையா மயிர புடுங்குற வேலையா எனக்கு மயிர புடுங்குற வேலை மயிர புடுங்குற வேலையா எனக்கு அப்படி எனக்கு என்ன வேலைன்னு கேட்டியா எனக்கு என்ன விசேஷம் கேட்டியா மோடி வைப்பது மோடி எடுப்பது அப்படி கூடு விட்டு கூடுவாய தெரியும் மோடி வைக்க தெரியும் மோடி எடுக்க தெரியும் மாயாஜாலம் மந்திரஜாலம் தமிழே கோலமாரா மலையாள தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மலையாள வீரர் எனக்கு என்ன வேலை தெரியுமா கூடு விட்டு கூடு பாய்வது ஆமா ஓடி வைப்பது ஓடி எடுப்பது இப்படியாப்பட்ட வேலை தான் ஆமா மலையாளத்தில் அமர்ந்து கூடு விட்டு கூடி பாய்வது ஓடி எடுப்பது வைப்பது எடுப்பது அதே வேலை தான் இவருது வைக்கிறது எடுக்கிறது ஓடி அப்படி சொல்லு ஓடி எடுக்கிறது என்ன புரிஞ்சுட்டா என்ன அடிப்பா மலைக்கு அப்ப மலையாளம் அடிக்கல அப்ப அம்பையாடியா கிடப்பாரு மலையாளம் அடிக்கலையா மேல அடிக்காதீங்க காய்ச்சல் அடிங்க அவனா அப்படி மாயாஜாலம் மந்திரஜாலம் சொன்னேன் இந்த மலையாள தேசத்துல இந்த மலையாள சின்ன இருக்குமா இந்த மலையாள சின்ன மிஞ்சி வருவர் நான் வைக்கிற மோடி எடுக்கவும் முடியாது வைக்கவும் முடியாது என்னை போல மாயாஜால மந்திரஜாலம் தெரியாது மலையாளத்துல வந்து வைக்கக்கூடிய மோடி யாராலும் என்னவா அந்த வேலை செய்ய எடுத்து விடுறாங்க உங்கள் வேலையா ஏய் சொட்டா அப்படி மாயாஜாலம் மந்திரஜாலம் இருந்தமா ஆனா இந்த மலையாள தேசத்துக்கே ஒரு மகனா இருந்தேன் அப்படி இருக்க நேரத்திலே என்னுடைய நாட்டிலே குடிமக்கள் எல்லாம் ஓடி வந்து ஐயா ஐயா அப்படி வந்து அழுக்குறல் கொடுத்தார்கள் எல்லாரும் கத்துறாங்க அது அழுதுட்டு ஓடியாராங்க அப்பா குடிமக்களா உங்களுக்கு வந்த குறை என்ன உங்களுக்கு என்னடா கூட நான் ஒரு ஆள் இருக்க நேரத்துல உங்களுக்கு குறை என்பது வரலாமா அப்படி கேட்க நேரத்துல ஐயா யாரோ ஒரு ஜோயனா அவன் வீடு உள்ள வீட்டு மேலாம் பாம்பா விடுறான் ஒரு காலமும் நான் இந்த நாட்டுல இருக்க மாட்டோம் யானு கேட்டா அவனை பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறான் அவன் கையில இருக்கிறது ஒரு பாம்பு பாம்பு அழகால சொல்லக்கூடிய விஷ பாம்புகளை விடுறான் இந்த நாட்டுல இருக்க மாட்டோம் அப்படின்னு அழுதுனே நாங்க நாட்டை விட்டு போறோம் யாரும் போவாதீங்க நான் ஒரு ஆள் இருக்குன்னு போலாமான்னு உடனே அந்த நாட்டை சுற்றி பார்த்தேன் பார்க்க நேரத்துல அந்த ஜோயமன் நின்றுக்கலாம் எப்படி கோமனை கட்டிட்டு மேல புறா பாம்பு எப்படியே மேல புறா பாம்பு கோமனை கட்டிக்கிறான் மேல புறா பாம்பு பாம்பாம்பே இது அப்ப பார்த்தேன் ஏ ஜோயா யாரா நீ ஆளு ஏய் நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா ஏய் என்னுடைய நாட்டை வந்து இவ்வளவு அதை செய்யறியே பாம்புலா வீட்டுல பாம்பு விடுறியே ஏய் உனக்கு எனக்கு சண்டை அப்படின்னு சண்டை எட்டு நேமிக்க நேரத்துல ஏய் உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன வித்தை தெரியும் அந்த வித்தை நீ காட்டி எனக்கு தெரிஞ்ச வித்தியை நான் காட்டுறேன் அப்படி சொன்ன உடனே நாங்க ரெண்டு பேரும் ஏத்தா போச்சா சண்டை செய்யறோம் சரி யானு கேட்டா என்னால ஜெயிக்க முடியல அவனா என்னால ஜெயிக்க முடியல என்ன அவனால ஜெயிக்க முடியல அப்படி இருக்கு நேரத்துல உனக்கு மாயாஜாலம் மந்திரஜாலம் தெரியும் அதனால இப்படி இந்த மோடி வைப்பது மோடி எடுக்கிறது
நான் வைக்கிற மோடி நீ எடுத்துட்டா உனக்கு நான் அடிமை, அப்படி நீ வைக்கிற மோடி நான் எடுத்துட்டா எனக்கு நீ அடிமை, அப்படி நான் அடிமை போட்டோம். அப்படி அப்படி அடிமை அப்படி சொன்ன உடனே நான் வைக்கிறதா மோடி, எலுமிச்சை மோடி, உலக்க மோடி, ஆட்டுக்கிடா மோடி, இப்படி சொல்லக்கூடிய ஏராளமான மோடி தான் வைக்கிறேன். சரி, நான் வைக்கிற மோடி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் தம்பி. அப்பொழுதே நான் தோத்துட்டு ஒத்துக்கிட்டேன். ஓஹோ, சரிங்க. நான் கேட்டா அவ்வளவு சாதாரணமான ஆளால என்ன ஜெயிக்க முடியாது. நீ யாரு, உன் பேரு என்ன, ஓஹோ உண்மையான உருவம் என்ன அப்படின்னு கேட்டேன் பாரு. அப்பதான் சொல்றாரு, அவருடைய உருவத்தை காட்டினார். எப்படி? ஏய், அப்ப அவர் வந்தவர் தான் காத்தமுத்து. காத்தவரான்னு சொல்லு, காத்தமுத்து. அப்படி காத்தமுத்து. அப்பொழுது நான் தோற்று விட்டேன். தோற்ற உடனே உனக்கு என்னுடைய பந்தித்து நான் தேர்த்து விட்டேன். அதனால உனக்கு அடிமை. அப்பொழுது எனக்கு அவர் அண்ணனாகவும் அவருக்கு நான் தம்பியாகவும் ஒரு தாய் பிள்ளை போல இருக்கும். அவர் இடத்திலே சேனாதிபதி பட்டம், அவர் காலால் இடக்கூடிய வேலையை என்னுடைய கரத்தால் செய்து வர. ஓஹோ, ஆமாப்பா, சரிங்க. அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே எங்கிருந்தா ஓடியாருங்க? ஐயா வர சொன்னாருங்க. யாரு? காத்து வராங்க. என் அண்ணன் காத்த முத்து. ஆமா, தம்பி வந்து விட்டான். சீக்கிரம் என் தம்பி சின்னான் வந்து விட்டார். சின்னான் ராஜன் மலையாளத்து மன்னன் கொல்லிமலை ஆண்டு வரக்கூடிய சின்னான் வந்து விட்டானா? அறியாமலையே கொண்டா சீக்கிரம். சொன்னாரு அண்ணன் கூச்சு சொன்னாருங்க. அண்ணனுக்கு தகுந்த சிம்மாசனம். சரி, போன போய் அண்ணா பாதத்திற்கு மலையாளராஜன் மலையாள சின்னான் ஒரு கோடி பணம். தம்பி அண்ணா, என்னோட கூடவே நீ சந்தோஷமா இருக்கா அண்ணா. ஒரு வார்த்தையாச்சு, அந்த வார்த்தை மலையிட்ட அண்ணா. இப்பேற்பட்ட சபையிலே எதற்கு நான் உத்தரவு? எதற்கு நான் தெரியுமா? எதற்குண்ணா? ராசனா இரு பேசாத. நீ நானும் கானகத்துல வேட்டையாடிட்டு வருவோம். ஆமா, வேட்டையாடி வரும்போது ஒரு பொண்ணை போய் பார்த்தோமே. ஆமா, ஒரு பாப்பார பொண்ணு. அதுதான்
ரெண்டு பேரும் பார்த்தமே. ஆமா. அன்று கண்ட மாலையரை ஆஹா. இன்று மனம் புரிய வேண்டி அதற்காக எப்படி அன்று கண்டமே அந்த பொண்ணு அந்த பொண்ணு அன்று கண்ட மாலையரை அன்று கண்ட மாலையரை இன்று மனம் புரிய வேண்டி இன்று மனம் புரிய வேண்டி அதற்காக ஒரு தேன் சின்ன அண்ணா அந்த பெண்ணு எப்பேர் பெற்ற சாதி சேர்ந்தது என்ன பண்ண பாப்பார சாதி நம்ம நீங்கள தேவ சாதி ஆனா அந்த பொண்ணை போய் மனம் அண்ணா அண்ணா வேண்டாம் என்பார்த்தை கேளுங்க அண்ணா புத்திகட்ட கபராஜ் அறிவுகட்ட கபராஜ் முதல்ல சொல்லும் போதே வேணாம் கல்யாணம் பண்ணுவாங்க என்ன சொன்ன அந்த பெண்ணோ பாப்பார சாதி நம்மளோ நீங்களோ தேவ பின்றோம் அந்த பெண்ணு நமக்கு ஒட்டா சுத்தணும்டா கலசலாம் அப்புறமா கலசலாம் சுத்திட்டு அப்புறமா நூல் சுத்தணும் மாங்கு கொத்து வைக்கணும் தர்பு வைக்கணும் பொட்டு வைக்கணும் எத்தி வைக்கணும் வச்சுங்க வச்சிருக்கோம் வீட்டுக்கு எடுத்துமாங்க அவங்க கொண்டாந்து வைங்க வீட்டுக்கு எடுத்துமாங்க 11 கலசம் எம்மா 9 கலசம் வைக்கலாம் நீங்க வைங்க எடுத்துட்டு வந்து வச்சு ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு பையன் பண்றது இங்க எத்தனை சொன்னா அவங்க சொன்னதெல்லாம் நீ கேட்டுக்கியா மரியாதை மட்டும் வாத்துருவாங்க நம்மளை கேட்பார் ஒருவர் உண்டோ யாராவது பாப்பா என் கூட தண்ணி வருவானா நம்ம கேட்பார் ஒருவர் இது வரைக்கும் நான் உன்னை எதிர்த்து பேசுறது கிடையாது மறு பேச்சு பேசுறது கிடையாது நான் சொல்றது கேளு பாப்பார ஜாதியானா நம்மளை கேட்பார் ஒருவர்னு சொல்ற நம்ம கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க தெரியுமா நம்மளுடைய அன்னையா இருக்க முடியாது மாரியம்மன் இருக்குது பார் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதோ உனக்கு அம்மா கொடுப்பாங்களோ எனக்கு அம்மா கொடுப்பீங்க எனக்கு படிப்பா என் மேலதான் வரும் நீ என்ன சொல்றப்பா அந்த பெண்ணு நமக்கு வேண்டாம் அந்த பொண்ணு நீ வாரான்னு சொன்னீனா எங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா அம்மா அந்த பொண்ணு வாரான்னு சொல்றேன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை நீ கட்டுறான்னு சொல்றான் மாமா அட பாவி ஐயோ அண்ணா 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 ஐயோ அந்த பொண்ணு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன் சின்ன தம்பி என்ன பொண்ணை கட்டிக்கடான்னு சொல்லி பாருங்க அவரு வேணான்றாரா நான் கட்டிக்கு சொல்றேன் கட்டி சொன்னாமா அண்ணா உன் காலில் கூட பொண்ணு போய் காட்டணும்னா இவன் ஆமான்னு சும்மா விடுமா எங்க அம்மா நான் பேசுகிறேன் நான் பேசவே மாட்டேன் உன்னை இட்டு போய் அண்ணன் அம்மா கிட்ட விட்டுருவேன் நீ கூடவே எட்டதான் இப்ப நீதான் பேசுகிறேன் கூடவே உன்னை விட்டு நான் எப்பனா பிரிக்கிறேன் அதனால எங்க அம்மா பாக்கணும் ஆமா அம்மா காத்துவராகப்பட்டவர் சின்னாடி இருவர் கூடி எப்பொழுது சரி அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் அந்த பெண்ணை இச்சத்தை தீர்க்க வேண்டும் அப்படி எண்ணத்தை கொண்டு அதை காத்துவராகப்பட்டவர் தாயார் கூடிய அதை மகமாரி அழைக்க